கலைஞர் மறைந்து நேற்றோட 6 ஆண்டுகள் நிறைவு. அவர் மறைஞ்சிட்டாருங்கிறது நம்ம முழுமையாக நம்புகிறோம். ஆனால் சில அரசியல் தலைவர்களுக்கு அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருங்கிறத ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் கூட தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் கூட தான் அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் நடிகராக கஷ்டப்பட்டு வந்துட்டு இவங்களெல்லாம் ரசித்து கைதட்டினது திமுக தொண்டனாக தான் இருப்பான். அப்புறம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கலைஞரோட பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி பேரை சொல்லி அப்படியே வளர்ந்து சினிமாவில் வளர்ந்து வருவாங்க. வளர்ந்து எல்லாத்தையும் கட்சியிலேருந்து பெற்றுக்கிடுவாங்க. அதாவது என்னென்னா எல்லா உதவிகளையும் திடீர்னு அவங்க பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கட்சி வேணும், தலைவர் கலைஞர் வேணும். அவரை வச்சு வளர்ந்து வருவாங்க. நல்ல பணம் லைம் லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது நீ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சரி நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வருவாங்க. வந்துட்டு சுற்றி முற்றி தேடுவாங்க. அப்போ பழைய ஆள் இருப்பார், யாராவது ஒருத்தர், அவர் அந்த மாதிரி வளர்ந்து வந்தவர். அவர் சொல்லுவார், திமுக தலைவரே எதிர்த்துரு, அவரே திட்டிரு, அது ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி வளர்த்த கடை மாரில் பாஞ்ச மாதிரி ஏணியை எட்டி வச்ச மாதிரி திமுகவையும் அதன் தலைவரையும் பேசுகிறது வைகிறது. அந்த மாதிரி இது காலந்தொற்று வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 99% சினிமா துறையிலேருந்து வளர்ந்து நடிகராகி கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாமே திமுகவின் அடியிலேருந்து தொண்டனாக இருந்து தான் அவரை தலைவராக உசுராக நினச்சி வந்தவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாம் அவர் சப்போர்ட்டில் வளர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய ரசிகராக அந்த தொண்டர்களெல்லாம் பயன்படுத்திக்கிடுவாங்க. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏனையை எட்டி உதைப்பாங்க. இதுதான் தமிழக அரசியல் வரலாறு. அதாவது இன்றைக்கி இருக்க தலைவரோட வரலாறுலாம் தான். திமுக தவிர்த்து யாரும் அரசியல் பண்ண முடியாது. இல்லை அதிமுக கட்சியிலேருந்து வளர்ந்து வந்தேன், நான் பிஜேபி கட்சியிலேருந்து வளர்ந்து வந்தேன், இல்லை கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தேன் சொல்லுங்க வைப்போம். கிடையாது. எல்லாமே திமுக தான். அப்போதைக்கு அவங்களுக்கு பிடிச்சிக்க ஊன்றுகோலாக ஒரு பக்கவளமாக திமுக வேணும். நல்லா பேர் வாங்கி ஜெயித்ததுக்கப்புறம் பணம் புனகல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எட்டி உதைக்கிறது திமுக தான். திட்டுறது கலைஞரை தான். இப்போ அந்த இதில் லிஸ்ட்டில் சீமான். ஆனால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் நினச்சதை நடத்த முடியாது. அதை முதல்வர் கனவு அது தன்னால் வரணும். அடிவயத்துலேருந்து வரும்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி மக்களுக்காக செய்யணும், மக்களுக்காக வாழணும் அப்படின்னு வந்தால் தான் அந்த சேர் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்காக உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் வந்ததுனால கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஆனால் உங்கள் சுயநலத்துக்காக கலைஞரை பற்றி அறியாமல் அந்த காலங்காலமாக அந்த வர்ற சில வதந்திகள் பொய் புரட்டுகளை நீங்கள் மறுபடியும் கையில் எடுத்து இன்னமும் அந்த அதர பழச கால சில மாதிரி இந்த பத்திரிகை காலங்கள் மாதிரி இப்போ இந்த சோசியல் மீடியாவில் சில விசிலடிச்சாங்குஞ்சுகளை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலத்தில் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் எந்த பத்திரிகை பலமோ எதுவுமே கிடையாது. மேடை பேச்சுகள் தான். தொண்டனை நம்பி, தன்னை போலவே தொண்டன் இருப்பான்னு சொல்லி மக்களை நம்பி தான் அவர் மேடை பேச்சின் மூலமாக தான் அந்த கட்சி வளர்ந்துச்சு. ஏன்னா இருந்தது பூரா பிராமண பத்திரிகைகள், பிராமண ஊடகங்கள் தான். அண்ணா பெரியாருக்கு அப்புறம் அந்த சமுதாயத்தை, அந்த ஒரு அமைப்பை கடுமையாக எதிர்த்தவர் விமர்சனம் கலைஞர் தான். மற்ற எந்த அரசியல் தலைவரும் கிடையாது அந்த சமயத்தில். ஏன்னா எல்லா அரசு இயந்திரத்துலேயும் முக்கியமான இடத்துலையும் தலைமை பதவியில் எல்லாமே அவங்க இருந்தது அந்த பிராமணர்கள் தான். பிராமண ஆதிக்கம்தான். இன்றைக்கி அதுதான் தொடருது.
எந்த ரூபத்துலையாவது அவங்க வந்து யாரையாவது ஐஸ் வச்சு மேலே இருப்பாங்க. ஒரு டிவிஷனல் மேனேஜரு இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிற பூரா அவங்க தான். லேபராக தான் மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. 1000 பேர் 1,00,000 பேர் நீ லேபராக இருந்தாலும் அவன் போடுற ஆணைக்கு தான் நீ கட்டுப்பட்டாகணும். இதை வந்து கண்டு உணர்ந்தவர் வந்து கலைஞர். இதை உடைக்கணும், மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ஏதாவது கொடுத்து இது பண்ணணும். படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும், எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்து அவனை படித்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கலைஞர் மேலே ஒரு வெறுப்பு உணர்ச்சியை உண்டாக்கிடுச்சு. இப்படியே நாட்கள்களாக போச்சுன்னா, வருடக்கணக்கில் போச்சுன்னா, அப்புறம் நம்மளுடைய அந்த பணிகளுக்கெல்லாம் இடைஞ்சல் வந்துடும், நம்மளுடைய ஆதிக்கம்லாம் குறைஞ்சிரும், நம்ம பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க நினச்சி அவங்க ஒரு சொசைட்டியாக உருவாகி கலைஞரை தாக்குறது, கலைஞரை பற்றி பொய் புரளியை பரப்புறதுன்னு ஒரு கொள்கையாக வச்சுருந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் மக்கள் வந்து இப்போ நம்ம டீ கடையிலாம் இப்போ வந்து பார்த்துருப்போம். டீ கடையில் கிடக்கிற பூரா பத்திரிக்கை அதுதான். நம்ம ஓசியில் அப்போ யாரும் காசு கொடுத்து அந்தளவுக்குலாம் யாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்கே இருந்தாலும் டீ கடையாக இருக்கட்டும் அல்லது தேட்டராக இருக்கட்டும், ஓசி பேப்பர் படிக்கிறது தான் அதிகம். அப்படிங்கிற வந்து இந்த பேப்பர்கள் தான் கிடைக்கும். பெரிய மேதாவி மாதிரி நினச்சிட்டு அவனும் படிச்சுட்டு 10 பேர் குழப்பிட்டு இருந்த சமயம். அப்படி இருந்தது பொய்யான தவறுகளை கேட்டுக்கிட்டு அப்படி வளர்ந்த சமூகம். கலைஞரை பற்றி தவறான தகவல்லாம் வந்து நிறைய பேர் அதை வந்து பகுத்தறிவால் அறிஞ்சவங்க வந்து அதிலேருந்து விலகி கலைஞரை ஆதரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி வந்ததை வந்து இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா காலத்துலேயும் நீங்கள் தொடரணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இன்றைக்கி இருக்க நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்பணும்னா, அதெல்லாம் வந்து தவறு. நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் தேடி பாருங்கள். யூடியூப்லேயோ மற்ற கூகுள்லேயோ இல்லை ஆர்டிஐலேயோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு சொல்லி. கலைஞர் என்ன பண்ணல, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கோல வச்சிருக்க ஐடிஐ பிரிவை கொண்டு வந்தது யார், மேம்பாலங்கள், சமச்சீர் கல்வி, நிறைய இந்த பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கு சுற்றுலா மறுபடி இந்த மாதிரி நிறைய இது போக்குவரத்து துறையாக இதாக்குனது. அதை தொடர்ந்து வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அன்றைக்கி வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க திட்டங்கள் இதெல்லாம் வந்து அன்றைக்கி போட்ட கலைஞருடைய இதுதான். எல்லாமே தமிழகத்தின் சிற்பின்னு கூட சொல்லலாம். அதே வந்து அவர் வேறு நாட்டில் பிறந்தாருன்னா அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவர் ஒரு கட்சிக்கு உட்பட்டு அவரை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து துரோகி, சதிகாரன் அப்படிலாம் பாட்டு படிச்சுக்கிட்டு தர்றாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு அடங்காத பிள்ளைகளாக தெரிவாங்க. ஊரில் கோயில் காலை மாதிரி அவங்க செய்கிற வேலை இதெல்லாம். அப்படிப்பட்டவர் வந்து கடைசி இதனுடைய இறுதி காலத்திலே வந்து மெரினாவில் இடம் பிடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து சட்டத்தோடு போராடிதை அதுலேயும் ஜெயித்தவர் தான் அவர். இறந்ததுக்கப்புறமும் ஜெயித்தவர். இருக்கும்போதும் சட்டத்தோட எதாக இருந்தாலும் சட்டத்தோடு தான் போவார். யாரையும் வசைப்பாடுறது அப்படி இப்படிலாம் கிடையாது. ஒரு நாகரிகமான அரசியலை நடத்தின தலைவர். எனவே அவரை பற்றி அவர் வந்து ஒரு புத்தகம் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு சினிமாவோ தொலைக்காட்சி தொடரோ கிடையாது. கலைஞர் வந்து அவர் வந்து ஒரு புத்தகம். அதை படிக்கணும், உணரணும், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். சும்மா ஒரு புத்தகத்தை திறந்து பார்க்காம நீங்கள் வந்து பொதுவாக குற்றம் சாட்டுறது தவறு. காலங்காலமாக அந்த சொல்லிக்கிட்டு இருந்த கச்சத்தீவு பிரச்சனை என்னாச்சு? பல வருடங்கள் அதில் போய்கிட்டு இருந்தது. அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதை பெருசாக பண்ணாங்க. திமுக அப்படியே வெளுத்திடலான்னு. அப்போ என்னாச்சுன்னா உண்மையில் தெரிய வந்துச்சு. ஆர்டியில் ஒருத்தர் போட்டு அது பார்க்கும்போது இது எமர்ஜென்சி பீரியடுக்கு சமயத்தில் வந்தது. எமர்ஜென்சி எதிர்த்து அப்போ வந்து குரல் கொடுத்தவர் வந்து கலைஞர். அதை கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த கச்சத்தீவை வந்து அந்த அம்மா வந்து இலங்கைக்கு தாராவாத்து கொடுக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கலைஞரை பற்றின அந்த பழைய பொய் மூட்டைகள்லாம் வந்து அவிழ்க்கப்படணும். இப்படி ஒன்று ஒன்றா இருக்குது. ஏன் ரங்கராஜ் பாண்டாவே ஒரு இதில் சொல்லியிருப்பார். அவர் பேச்சில் நான் கேட்டிருக்கேன். இறந்த பிறகு அதாவது வந்து எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் இல்லாமல், தன் மேல் எந்த அழுக்கும் இல்லாமல், க்ளீனாக போய் க்ளீன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அவர் மரணிக்கும் போது
அவர் மேலே எந்த இதுவுமே கிடையாது, மிஸ்டர் க்ளீனாக தான் அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன ரங்கராஜ் பண்ணுற பேட்டியில் ஏதாவது பாருங்கள், இல்லை வந்து ஏதாவது ஸ்டேட்டஸ் மாதிரி வரும், அதில் பாருங்கள், தேடி பாருங்கள், கிடைக்கும். எனவே கலைஞர் வந்து ஒரு புத்தகம், அவரை வந்து எடுத்து வாசிங்க. பொத்தாம் பொதுவாக நுனிப்புல் மாதிரி மேய்ஞ்சிட்டு அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க.